நடிகர் ராகவா லாரன்ஸ் தனது மாற்றம் சேவை அமைப்பின் மூலம் நடந்து முடிந்த +2 தேர்வில் 600க்கு 592 மதிப்பெண் எடுத்த பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய குடும்பத்தை சேர்ந்த மாணவி வர்ஷினிக்கு கல்வி உதவித்தொகையை நேற்று அவரது வீட்டிற்கே நேரில் சென்று வழங்கினார். அப்போது மாணவிக்கு ரூபாய் 50,000க்கான காசோலையை வழங்கினார். அது மட்டுமல்லாமல் அந்த குடும்பத்தாரோடு ஒருவராக அமர்ந்து சகஜமாக பேசி மகிழ்ந்தார். இது அந்த குடும்பத்தாரையும் பொதுமக்களையும் வியப்படைய செய்தது. பொதுவாகவே நடிகர் ராகவா லாரன்ஸ் நல்ல உள்ளம் கொண்டவர், ஏழை எளியவர்களுக்கு உதவுபவர். தன்னுடைய மாற்றம் சேவை அமைப்பின் மூலம் மாற்றுத்திறனாளிகள் கல்வியில் உதவி பெற வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு நேரில் சென்று பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார். அதன் அடிப்படையிலேயே இப்படிப்பட்ட காரியங்களை தான் செய்வதாகவும் இனிவரும் நாட்களில் இதுபோல் அநேகருக்கு செய்ய முன்வருவேன் என்றும் செய்தியாளர்களின் சந்திப்பின் போது தெரிவித்தார். முன்னதாக ராகவா லாரன்ஸின் வருகையை ஒட்டி அவருக்கு ஆரத்தி எடுத்து பிரம்மாண்டமாக வரவேற்பு கொடுக்கப்பட்டது. முதல் பேட்டர் மதிப்பெண் பெற்று முதல் வாங்கியிருக்கேன். உங்கள் இப்போ லாரன்ஸ் மாதம் ஹெல்ப் பண்ணாரு. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு நல்ல நாளைக்கு நீ பெரிய லெவலில் வந்தால் உங்கள் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கலாம். கண்டிப்பாக அவங்க தானே எனக்கு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன். அவங்களுக்கு என்ன திருப்பி கொடுக்கணும் அது மேலே அவங்க இருக்காங்க. நீ இப்போ என்ன சொல்லி கிரிக்கெட் பிளேயரா ஃபுட்பால் பிளேயரா? நான் கிரிக்கெட். உங்களோட கிரிக்கெட்டில் எத்தனை டீம் பசங்க இருக்காங்க? நீ எந்த அளவுக்கு கோச்சிங்கா இல்லை நீங்கள் சாதாரண பிளேயரா? இல்லை, நான் விக்கெட் கீப்பர் அண்ட் பேட்ஸ்மேன். நான் காலேஜ்லேருந்து நிறைய ஈவெண்ட் வெளியே போய் விளையாடிருக்கேன். நான் காலேஜ் ஈவெண்ட்லையும் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கேன். இப்போ வரவங்க மாஸ்டர்கிட்ட ஏதாவது கேட்பீங்களா? உதவி ஏதாவது கேட்பீங்களா? சரி சரி சரி, ஓகே ஓகே. உங்கள் பேர் தாம்மா? என் பேர் ஓகே. அவங்க இவங்க சிஸ்டரா? நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க? என்ன உங்களோட வருமானம்? நான் ஆட்டோ ஓட்டுறேன். என்னோடய வருமானம் கம்மி தான், உங்களுக்கு தெரியும். அந்த வருமானத்தில் நான் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த அளவுக்கு படிக்க வச்சு அவங்களை இந்த லெவலுக்கு கொண்டு வருவேன். இப்போ உங்கள் டாக்டர் என்ன படிக்க நினைக்கிறாங்களோ அதை நீங்கள் உங்களால் படிக்க வைக்க முடியுமா? உங்களோட மனசு எப்படி இருக்கு? டாக்டர் பொண்ணு இப்போது சிஏ பண்ணணுன்ற ஒரு ஆசையில் இருக்கிறாங்க. ஆசையை நிறைவேற்றணும். அதனால் என்னால் எவ்வளோ கஷ்டப்பட முடியுமோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அண்ணன் ராகவா லாரன்ஸ் அண்ணன் அவர் ஹெல்ப் பண்ணுறாரு. அது ரொம்ப சந்தோஷம். அவர் அப்படியே சிஏ வரைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணாருன்னா இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு வருமானம் அந்த அளவுக்கு இல்லை, நான் ரொம்ப வறுமையில் இருக்கேன். உங்கள் டாக்டர் சொல்லியிருக்காங்க நான் நல்லா படித்து பெரிய ஆள் ஆகணும், ஏழை மக்களுக்கு உதவி பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதை பற்றி ஒரு வார்த்தை உங்கள் டாக்டர் சொல்லுவாங்க. அதாவது இப்போ எங்களோட கஷ்டம் அவங்களுக்கு தெரியுது. இதே போல் எத்தனை குழந்தைங்க படிக்காமல் இருப்பாங்க, சாப்பாடு கூட கஷ்டப்பட்டுன்னு இருப்பாங்க. அதனால் நான் எப்பவுமே என்னை பார்த்து அவங்க கற்றுக்கிட்டு நிறைய இருக்குது. அதனால் அவங்களோட இதுவே அதுதான், கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். இப்போ அவர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு நம்ம 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும். அதாவது உங்கள் பொண்ணு ஏழை மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப்பிங் மனசு எப்பவுமே இருக்கணும் எல்லாருக்கும். அம்மா, அப்பா சொன்ன மாரி நீ நல்ல பெரிய லெவலில் படித்து பெரிய லெவல்னா ஏழை மக்களுக்கு என்ன செய்யணும்? அவங்களுக்கு எஜுகேஷன் இருந்தாலே எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிடும். அதனால் இந்த ஏரியாவில் ரொம்ப தாழ்மையான ஏரியாவில் போயிட்டு நம்ம படிக்க முடியாத பசங்களுக்குலாம் என்னால் முடிஞ்சது எஜுகேஷன் சைடில் ஏதாச்சும் இது பண்ணால் நான் பண்ணுவேன். அவங்களுக்கு சாப்பாடு முடியலன்னா நான் சாப்பாடு கூட. இப்போது பணம் கட்ட முடியாமல் நிறைய ஏழை பசங்க படிக்க முடியாமல் சூழ்நிலை இருப்பாங்க. அதை இப்போ நடிகர் லாரன்ஸ் உன்னை பார்க்க வராங்களாம்மா, அதை பற்றி அவர்கிட்ட கோரிக்கை வைக்கிறீங்களா? கண்டிப்பாக நான் எனக்கு கேட்குற மாதிரி மற்ற பசங்க கஷ்டப்படுற பசங்களுக்கு நான் கொடுக்குறேன். உள்ளவா ஓகே ஓகே. தலைவா
கலக்குறாரு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் அண்ணா ஆடுவாரு டான்ஸ் கேட்டா கொடுக்குறாரு சான்ஸ் பெருமைய சேர்க்கிறாரு நம்ம தமிழ்நாட்டுக்கு வசினியா பார்க்க வந்தார் நேரடியா வீட்டுக்கு கலக்குறாரு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் அண்ணா ஆடுவாரு டான்ஸ் கேட்டா கொடுக்குறாரு சான்ஸ் வெல்கம் பண்ணி போட்டோம் நாங்க ரோஜா பூ மாலை நாம கொண்டாடணும் இவர மாதிரியா நினைச்ச முடியாது ஜல்லிக்கட்டு கால ஸ்டைல நல்லா விட்டு பாருங்க ஃபேமஸ் செம்ம ஸ்டைலா இருக்குது நான் எங்க போற ஃபார்மல்ஸ் எல்லாருக்கும் பிடிச்சவரு எங்க அண்ணன் லாரன்ஸ் எல்லாருக்கும் பிடிச்சவரு எங்க அண்ணன் லாரன்ஸ் கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு நீங்க தானே கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு நீங்க வா